நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்குது, கால்சியம் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. அதே மாதிரி மன அழுத்தம், மன இறுக்கம், டிப்ரெஷனை குறைக்கக்கூடிய மருந்து இருக்குது. அதே மாதிரி சர்க்கரை நோயை குறைப்பதற்கான மருந்து இருக்குது. இதெல்லாம் என்னங்க, இது என்ன ஜோசிய ப்ரோக்ராமா இல்லை மருத்துவ ப்ரோக்ராமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? விஷயம் இருக்குது. இன்றைய தினத்தில் ஏகாதசி கொண்டாடப்படுகிறது. இன்றைய ஏகாதசி பேர் என்ன தெரியுங்களா? அதாவது அமலகி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆமலிகி ஏகாதசின்னு சொல்லுவாங்க, அமலாக்கி ஏகாதசின்னு சொல்லுவாங்க. அமலிகி அப்படின்னு சொன்னாலே நெல்லிக்காய் தாங்க வருது. அப்போ அந்த அமலகி என்று சொல்லக்கூடிய நெல்லிக்காய் ஏகாதசி இன்றைய தினத்திலிங்க. இன்றைய தினம் பெருமாளை சேவிக்கிறது நல்லது, விரதம் இருந்து சேவிக்கிறது நல்லது. அதில் முக்கியமாக இன்றைய தினம் நெல்லி மரம் பெருமாளின் சொரூபமாக இன்னைக்கு வணங்கப்படுகிறது. இன்றைய தினம் நெல்லி மரத்தை வணங்கினால் நமக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க, எல்லாமே நாம் கேட்டதெல்லாமே கிடைக்குங்க. அதாவது என்றைக்கும் 16 அப்படிங்கிற அந்த மார்க்கண்டேய யோகத்தை தரக்கூடிய நெல்லிக்காய், அந்த நெல்லிக்காயை நீண்ட ஆயுளை தரக்கூடிய, ஆரோக்கியத்தை தரக்கூடிய நெல்லிக்காயை தரக்கூடிய நெல்லி மரத்திலே இன்றைய தினம் பெருமாள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் இன்றைய ஏகாதசிக்கு பேர் அமலகி ஏகாதசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. வேதங்களில் இது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. நெல்லிக்காய் இந்த நாளில் நெல்லி மரம் மீது மகாவிஷ்ணு வடிவமாக கொண்டிருக்கிறார். அதனால வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவான் இந்த மரத்தில் வாசம் செய்யக்கூடிய இந்த அற்புதமான நாள். அதனால் இன்னைக்கு நாம் வணங்கினோம்னா, பெருமாளை சேவித்தோம்னா, நெல்லி மரத்தையும் வணங்குவதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாமே தீருங்க. பொதுவாகவே இன்றைய தினம் நாம் வணங்குறது நமக்கு நன்மைகளை உண்டாக்குங்க. அதுவும் விரதம் இருந்து இன்றைய தினம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நாம் வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷமான யோகங்களை கொடுக்குங்க. அதே மாதிரி ஸ்ரீ வசிஷ்டர் தான் இந்த தினத்தினுடைய இன்றைய விரதத்தினுடைய மகிமைகளை அழகாக சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இன்றைய தினத்தில் நாம் அதாவது வேதத்தில் சொல்லக்கூடிய இந்த நெல்லிக்காயை இன்றைய தினம் நாம் தானம் செய்தோம்னா 1000 பசுக்களை தானமாக கொடுத்ததற்கான பலன்களை இன்னைக்கு நாம் அனுபவிக்க முடியும். அதனால் மறவாமல் இன்னைக்கு நெல்லிக்காய், அதான் அந்த பெரிய நெல்லிக்காய், நாட்டு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை வாங்கி மற்றவங்களுக்கு தானமாக கொடுப்போம். நீங்கள் சாப்பிட்றதுக்கு மறந்துடாதீங்க. இன்றைய தினம் நெல்லிக்காய் உண்பதன் மூலமாக நீண்ட ஆயுள் கிடைக்குங்க, ஆரோக்கியமும் சேருங்க. அது கூடவே ஸ்ரீ பகவான் ஸ்ரீ பெருமாளுடைய கடாட்சம், ஸ்ரீ லக்ஷ்மி கடாட்சம், ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதுவும் நமக்கு எல்லாமே சேருங்க. அதனால தாங்க பெரியவங்க இன்றைய ஏகாதசியை அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் அந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி இன்றைய தினத்துக்கும் அந்த நெல்லிக்கனிக்கும் காய்க்கும் அறிவியல் பூர்வமான தொடர்பெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு திதி ஒரு நட்சத்திரம் வரும்போதெல்லாம் நம்முடைய நாடி நரம்புகள் வேற வேற மாதிரியெல்லாம் செயல்படுகிறது. அப்போ இந்தந்த திதியில் இந்தந்த உணவு உண்டால் நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆயுளோட இருக்கலாம்னு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்காங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, ஸ்ரீ குலசேகர பெருமாள் என்று அழைக்கக்கூடிய, வணங்கக்கூடிய, போற்றக்கூடிய ஸ்ரீ குலசேகர ஆழ்வாருடைய அவதார திருநாளாகவும் இன்றைய தினம் நமக்கு கொண்டாடப்படுகிறது. 4000 திவ்ய பிரபந்தத்திலே பாடிய மிகப்பெரிய அழகான பாடல்கள் எல்லாம் ஸ்ரீ குலசேகர ஆழ்வாருடைய பாடல்களாகும். அதனால் முடிந்தால் இன்றைய தினம் ஸ்ரீ 4000 திவ்ய பிரபந்தத்தையும் நாம் படிப்பதன் மூலமாக முழுமையாக ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அதனால் இன்றைய தினம் மறவாமல் நெல்லிக்காயை உண்போம், நெல்லிக்காய்களை தானமாக தருவோம், ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய கடாட்சத்தையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு லட்சுமி கடாட்சத்தை அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.